அப்புறம் ஷைனாந்தி எப்படி இருக்கிறீங்க? ஏதோ இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் ஏதோ தான் இருக்கிறேன். கவலையாக இருக்கிறேன். ஏன், என்ன கவலையாக இருக்கீங்க? கனத்த மனத்தோடு இருக்கிறேன். கனத்த மனத்தோட பிணம் போல் இருக்கிறேன். கனத்தன என்ன கிரேவி ஆட சொல்கிறீங்களா? என்ன தமிழ் கண்ணம்மாப்பேட்டை நான் சொல்லுவாங்க. கனத்தைய தமிழில் எப்படி சொல்கிறது? பொருள் கனத்தை. அது கனத்தங்கிற சிங்களம் தானே. கனத்தங்கிறது தமிழில் கண்ணம்மாப்பேட்டைங்கிறது ஏரியா பொருள் மாதிரி. அப்போ கனத்தைனா என்ன சொல்கிறது தெரியலையே. கனத்த மனத்த பொணத்த அது ரைமிங்கில் வந்துச்சு. இப்போ அந்த கணத்துக்கு தமிழ் தான் பிரச்சனை. மோச்சரின்னா என்னது? இங்கிலீஷ். ஆமாம், மோச்சரி இங்கிலீஷ். மோச்சரிங்கிறது வேற. சுடுகாடு. சுடுகாடு இவ்வளோ சிம்பிளான வார்த்தையுமா மறந்தோம். ஆமாம், சுடுகாடு, கருவாடு, வாயமூடு. இப்போ இதை வச்சு என்ன சொல்ல போறீங்க? இல்லை, நான் இப்போ இப்படியுமே கேட்டி கருப்பு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த கிழமை ஒரு கேட்டி கருப்பு செஷன் ஒன்று போடணும். சீரியஸ், அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கு நீங்கள் இப்போ மென்டலி இப்போவே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் ஏன் கனத்த மனத்தோட பொணத்தமாக இருக்கிறேன்னு கேட்கலையே. ஐயோ, சரி, என்ன ராவணே மகண்டா அட்டல புட்டல ஏவண்டா. உங்களை மாதிரி அணில்களால தாயா அவன் சர்டிஃபிகேஷனே கொடுக்காம இருக்கிறான். நீ எல்லாம் ஏதாவது பண்ணுவீங்க, எரிச்சுக்குவீங்கன்னு. ஆனா எரியிறாங்க இல்லையே. எரிக்கிறது வேற படம், பராசக்தி. அப்படி அதுல தான் எல்லாம் எரிச்சுக்கிட்டு செத்தாங்க. சரி விடுங்க, நம்ம இதிலே எபிசோட்லேயே பேசிடுவோம். கனத்த மனத்தில் என்ன பணத்தை வச்சிருக்கிறேன்னு. அப்போ பேசாம அது டைட்டிலாவே வச்சிடலாமே. குனித்த பருவமும் கொவ்வை செவ்வாயும் பனித்த உடையும் பவளம்போல் மேனியும் பால்வெண்ணீரும் கனித்த முடையும் சுனித்த வடையும். சுனித்த வடையுமா? வா வா, ஒரு செக்மெண்ட் இன்னைக்கு உங்களுக்காகவே இன்னைக்கு ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கேன். நீங்க எந்த லட்சணத்துல லிரிக்ஸ் எல்லாம் மாத்தி கேவலமா செய்வீங்களோ அதான் ராவண மாவண்டா கனத்த மனத்தை வேண்டாம். அதுல வேற ஏதோ தான் சொல்லுவாங்க, அதுவே தெரியாது. இசை மட்டும்தான் நாங்க கேட்போம். இசை காட்டும் திசை பார்த்து என் தசை பாடும். தசை பாடுமா? ஆமா. இல்லையே, அதுலயே லிரிக்ஸ் நானா பாடினேன். அது ஒரு பாட்டு இருக்கோ? இல்ல மருதமலை மாமணி அதுல வரும் ஒரு பேராகிராஃப், ஒரு லீடு கொடுத்துட்டீங்க முருகா. நம்ம பாட்காஸ்ட குறைஞ்சது 10 லட்சம் பேர் சரி கேட்கணும் முருகா. Let's fire the opener. Hello. 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 Roses in a rose, spinning in my mind. Roses in a rose, leave the world behind. Say it once, say it twice, let the rhythm unwind. ஓகே கிஷாதன, நான் முக்கியமாக உங்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு குட் நியூஸ் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். சொல்லுங்க. நான் டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்க போகிறேன். டிரைவிங் லைசனா? டிரைவிங் பண்ண போறீங்களே? பண்ண போகிறேன். எப்படி அப்போ? இல்லை, ஏன்னா எங்கப்பா எப்படின்னா 18 வயசு ஆனோன்னு ஃபர்ஸ்ட் திங் அவர் செஞ்ச மொதல் விஷயம் என்னன்னா, 18 வயசில் என்ன பிடிக்கும் பாட்டு தானே பாடுறேன். தவிர என்ன பிடிக்கும் பொத்திக்கிட்டு போய் லைசன் எடு. 18 வயசு ஆனோன்னு எங்கள் அப்பா பண்ண மொதல் வேலை என்னை கொண்டு போய் டிரைவர்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டாரு. கொழும்புல இருக்கவங்களுக்கே தெரியும், கொட்டையனால அவங்க ஒரு பெரிய ட்ரக் பிசினஸ் பண்ற மாதிரி. பிகர் ஸ்கேம் அவங்க ஏன்னா எனக்கு சசிகாக்கே நான் அடிச்சேன் விபூதி. நான் ஏன் கதையை சொல்லிடுறேன் சரியா. அவங்க ஸ்பெசிஃபிக்காக பிக் பண்ணுவாங்க, ஃபீமேல் லேர்னர்ஸை பிக் பண்ணி
சரியாக எக்ஸாம் முன்னாடி டிரைவிங் இதை செய்ய சொல்லி நம்மளை கொஞ்சம் வண்டியில் ஏறுறதுக்கு முதல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டு நம்ம நடுவில் பாட்டு பிடிச்சா உங்களுக்கு கோவம் வருமா? அவங்க ஃப்ளோவை குழப்புறேன்னு. ஆமாம், கோவம் வரும். ஐயோ இருங்க, அதுக்குன்னு ஒரு செக்மெண்ட் வண்டின்னு ஒரு பாட்டு வந்து சரி பாடிருங்க. அந்த விஜய் சித்து வ்ளாக்ஸ்ல வரும். அது என்ன பாட்டு? வண்டிக்காரன் எந்த ஊரு? மதுரை. அதுவே இல்லை. அப்ப சண்டிக்காரன். ஏய் பொய் சொல்லாங்க. வண்டிக்காரன் எந்த ஊரு? சண்டிக்காரன் இல்லை, வண்டிக்காரன் இல்லை. அது நில்லுங்க வாரேன். இப்போ எனக்கு அந்த லிரிக்ஸை பார்த்தே ஆகணும். நம்ம மக்கள் இப்போ எல்லாரும் ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஃபுல்லாக இசையில் மூழ்கி இருக்கிறேன். வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. லிரிக்ஸ் வந்துருச்சு. வண்டிக்காரன் சொந்த ஊர் அப்ப சரியா தான் சொல்லி இருக்கிறேன். வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை. அதுதான் ரிப்பீட் ஆகுது. 3 தடவை ரிப்பீட் பண்ணியிருப்பேன். சண்டித்தனம் செய்யலாமா குதிரையோட சண்டித்தனம். சண்டைக்கு அது வருது. அவ்வளோ நீங்க நினைக்கிற அளவுக்கு டர்ட்டி எல்லாம் இல்ல சார். அவனே மகண்டா தலபதி ரெஃபரன்ஸ் தான். இதை மட்டுமே பாடிக்கிட்டு இருங்க கடைசி வரைக்குமே. நீங்க போட்டு அந்த எனர்ஜினாலதான் சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் வரும். எனிவேஸ், இப்போ டிரைவர்ஸ் லைசன்ஸ் நான் சசிகால எடுக்க போகிற நேரம் 18 இயர்ஸ் இருந்துச்சு எனக்கு. அந்த நேரம் எனக்கு யங் தானே. எங்கள் அப்பா என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து அந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ் பொம்பளை புள்ளிக்கு எடுத்து கொடுத்துருணும். அப்படி அப்போ அங்கே கொண்டு போய் சேர்த்தோன்னா அவங்க சரியாக என்ன செய்வாங்கன்னா, நானும் இன்ட்ரெஸ்டிங்லி என் சித்தியும் எடுக்கணும்னு நானும் என் சித்தியும் போனோம். அப்போ நான் கொஞ்சம் ஓகேயா ட்ரைவ் பண்ணுவேன். அவன் எவ்வளோ நர்வஸ் ஆக்குனாலுமே நான் ஏதோ என்னோட்டு அந்த ஃபைனல் ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாம் நான் ட்ரைவ் பண்ணிட்டேன் ஓகேயா. என் சித்தி கொஞ்சம் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாங்களா. இன்னைக்கு வந்து நான் ஒரு அதுதான் நீங்கள் பேசுங்க, இல்லாட்டி நான் அறப்படிச்சேன். இப்போ சித்தின்னு எனக்கு வந்து கண்ணின்மணி இன்னைக்கு ஏன்னு தெரியல, அடுத்தடுத்து பாட்டு தான் வருது பேசுகிறேன்னு. நல்ல விஷயம். அப்போ சித்தி வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டாங்கன்னா அவங்கள மட்டும் செப்பரேட்டாக கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, கட்டாயம் ஃபெயில் ஆயிருவீங்க மிஸ், நீங்கள் வந்து கட்டாயம் ஃபெயில் ஆகுறதுனால நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசு 10,000 எங்களுக்கு கட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்து செய்வோன்னு. இவங்க எப்படி வேணும்னே நம்மளை ஸ்ட்ரெஸ் ஆக்கி கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. சரியா எக்ஸாம் அன்னைக்கும் அங்கே கொண்டு போகணுன்னா உங்களுக்கு தான் தெரியுமே டிஎம்பி எப்படி இருக்கும்னு. கேவலமா இருக்கும். காலையில இருந்து அங்க இருக்கணும். சரியா அவன் கொடுக்குற டைமுக்கு போய் ரிட்டன் எக்ஸாம் செஞ்சுட்டு வந்து அப்புறம் தான் ப்ராக்டிக்கல் ஆஃப்டர்நூன் இருக்கும். ப்ராக்டிக்கலுக்கு போகிறதுக்கு முதல்ல பைக்கிங் ஏன்னா எனக்கிட்ட வந்து பைக் அந்த நேரம் நான் பைக் அண்ட் கார் எடுத்தேன். அதுவும் பைக்கிங் டைப் ஏ வித் கியர் உள்ளது. அப்போ அதை செய்ய சொன்னோன்னா அங்கே உள்ள பைக் வந்து நம்ம யூஸ்வலாக ப்ராக்டிஸ் பண்ணுற பைக்கை விட வித்தியாசம். இல்லை எல்லாமே சளி பைக் தான், பட் அது கொஞ்சம் வித்தியாசம். அப்போ அதில் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லைன்னு அந்த சசிகா டோனு எனக்கு ஏசுனா மேயா பாஸ் பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன காரில் அவன் தான் எல்லாரையும் தனித்தனியாக 3 பேராக கூப்பிட்டு போவானா. அதுக்கு கொண்டு போன நேரம் அவன் நிப்பாட்ட சொன்னோன்னே அவன் வந்து லைக் ஹீ ஜஸ்ட் டோல்ட் மீ டு ஸ்டாப். சும்மா ரோட்டில் நிப்பாட்ட சொல்லிட்டான். அது சரியாக பார்த்தா என் நேரத்துக்கு ஒரு கேட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டேன். அது வந்து க்ளோஸ் கேட், லைக் நோ அது வந்து பேலேண்ட் ஒரு க்ளோஸ் கேட். ஓயா ஃபெயில் வேணவா 15,000 கட்டுங்க, இல்லாட்டி நீங்கள் ஃபெயில் ஆயிடுவீங்கன்னு அன்னைக்கு வச்சு சொல்கிறான். அப்போ சித்தி என்னோட இருந்தவங்க பதறி, ஐயோ காசை கட்டிடுவோம், பயமாக இருக்கும், உனக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நான் ஆல்ரெடி கட்டிட்டேன், நீ இப்போ கட்டிடு. நான் சொன்னேன் நான் மாட்டேன், என்னால முடியாது, எனக்கு அந்த கட்டையை கண்டாலே சுடரே எழுந்து வா அப்படிதான் வந்து. ஏன்னா அந்த கட்டையை வந்து சூர்யாவை விட கட்டை அந்த நாய், என்னை விட அந்த நாய் சரியான கட்டை. இவ்வளோ பெரிய கவசாக்கி பைக்கா, அது டுகாட்டி பைக்ல வருவார் அவரு. நம்ம டுகாட்டி பைக்ல வந்து பின்னுக்கு உட்கார்ந்தா இல்ல முன்னுக்கு தான் எப்படி அவனுக்கு கால் முன்னுக்குன்னா டேங்கில உட்கார வச்சு அவர் டேங்க்ல வச்சு தான் ஓட்டிட்டு வருவாரு. இல்ல நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா எல்லாம் பைக் வச்சிருந்து மொண்டசோரிக்கு டிராப் பண்ற நேரம் டேங்க்ல தான் நான் உட்கார்ந்து மொண்டசோரி. அது அவனுக்கு எப்படி கால் எட்டுன்னு தெரியாது. வந்து ஓவரா டாக் போட்டா நான் கணக்கே எடுக்கல.
நான் பாட்டுக்கு காட்டினேன், ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல நான் போய் செய்கிறேன்னு. 2 லாங்குவேஜ்லையும் பேசுனீங்க? இல்லை என்னோட உடஞ்ச சிங்களத்தில் நான் மிக்ஸ் பண்ணி இங்கிலீஷோட மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டேன். இங்கிலீஷில் பேசினா இவங்க எல்லாம் மிரண்டுருவாங்க, கொஞ்சம் பயந்துருவாங்க எப்படியுமே. அதனால என்னோட டூல் ஆஃப் சேஃப்டி வந்து என்றைக்குமே லாங்குவேஜ் ஆஃப் இங்கிலீஷ் பேசிட்டு நான் பாட்டு போயிடுறது. அப்போ நான் மட்டும் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம போய் டெஸ்டிங்கில் நான் ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் பைக் 8 போடணும். 8 போட்டுட்டு பெரிய ஒரு 0 போட்டு மற்ற பக்கம் போகணும். என்னது அது ஏதோ தெரியாது, கிருன்னு இருமிக்கிட்டு இருக்கீங்க. பாடி டயர்ட் ஆயிட்டீங்களா? அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது கண்மணி. அப்போ பைக் டெஸ்ட்டையும் முடிச்சு கார் டெஸ்ட்டையும் முடிச்சு எனக்கு லைசன்ஸ் வந்துருச்சு. ஆனால் நான் பகா கொடுக்காம, ஆமாம் பகா கொடுக்காமலே நான் பாஸ் ஆயிட்டேன். சரியா? அந்த நாய் கள்ள கொடுக்காமலே பாஸ் ஆயிட்டேன். ஆனால் பகா கொடுத்து சித்தி ஃபெயில் ஆயிட்டாங்க. ஏன்னு சொல்லவா? காரில் ஏறிட்டு அவன் வந்து பார்த்தான், இங்கே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவன் வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டான். ஏன்னா அவங்க மேண்டேட்டரியாக கண்ணாடி போடணும், ஹெல்த் டெஸ்ட்டில் கண்ணாடி போட சொல்லியிருக்கு. மேடம் கண்ணாடி போடாமல் காரை ஸ்டார்ட் பண்ணோன்னு ஃபெயில் பண்ணி விட்டான். அந்த 10,000 அநியாயம். காசு கொடுக்காம நான் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். சசிகா வந்து பிகஸ்ட் ஸ்கேமர்ஸ். அவங்க அந்த எல்லாத்தையும் வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு ட்ரௌசரையும் உடுத்திக்கிட்டு அந்த புல்ல கடத்துற கும்பல் மாதிரி ஒரு வேன்ல போட்டு சத்தம் இல்லாம கொண்டு போய் இறக்குவாங்க. இந்த புள்ளைங்களும் அந்த பொடியங்க இருக்காங்க தானே பைக் ட்ரையலுக்கு எல்லாம் அவங்க டீச் பண்ற மாஸ்டர்ஸ் வந்து பாவம் பா எஸ்டேட்ல இருந்து கொண்டு வருவாங்க. உள்ளதுலயே லோஸ்ட் லோஸ்ட் சேலரி கொடுத்து அவங்க பாவம்ப்பா. ஐயோ, அவங்க வந்து அதில் ஒரு பைக்கிங் இது வந்து நான் வந்து இப்படி அவங்களோட தேவையில்லை அப்படின்னு இருந்தேன் நான். ஏன்னா எனக்கும் 18 வயசு, அவங்க ஓரளவுக்கு பெரிய ஆளுங்கிறனால நான் என்னோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன். ஆனால் சித்தி இருக்காங்களே அவங்க படபடன்னு பேசணுன்னு தான் தெரிஞ்சு அவனுக்கு வந்து வர்ற சம்பளம் முக்கால்வாசி ஹெட்டனுக்கோ மஸ்கிலியாக்கோ அந்த நேரம் அனுப்பிடுறதான் வீட்டுக்கு. ஷூ கூட வாங்க காசு இல்லை. அங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே மேண்டேட்டரியாக ஷூ போடணுமா. அவன் செருப்பு தான் போட்டிருந்தான். பாட்டா புள்ளி பாட்டாவா கக்குஸ் பாட்டாவா? அதெல்லாம் எனக்கு புள்ளி பாட்டா தான் கக்குஸ் பாட்டா இல்ல புள்ளி பாட்டா வந்து எங்களுக்கெல்லாம் பொஷ். கக்குஸ் பாட்டானா அந்த கருப்பு கலர் ரப்பர் செருப்புல அந்த தென்னை மரம், அப்புறம் அதுல அந்த வெள்ளை கலர் தென்னை மரம் லோகோ அடிச்சிருக்கும், அதுதான் கக்குஸ் பாட்டாங்க. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அரிகண்டமா ஐயரவா இருக்கும். அது வந்து டாய்லெட் சார்ந்த இடத்துலயும் போடுறது. இல்ல எங்க வீட்டுல அந்த செருப்பு வந்து பின்னுக்கு அதுதான் அந்த மாதிரி அந்த சீப் என்ன பீச்சை வேலை பார்க்குறது. ஆனால் அந்த புள்ளி பாட்டை நிறைய வயசானாக்கள் வீட்டில் போட்டிருப்பாங்க. அப்படி பொஷாக்கள். நாங்கள் வீட்டுக்கு செருப்பு போட்டோம், அம்மா செவிட்டை புத்தி தருவோம். வயசானவங்கன்னு சொல்கிறேன். ஐயோ இப்போ இவ்வளோ மெனக்கட்டு நான் டிரைவர்ஸ் லைசன்ஸாக எடுத்தேன் தானே. எடுத்து ஒரு நாள் வண்டி ஓட்டினல கொழும்புல வண்டியே நான் ஓட்டுனதே இல்லை டிரைவரா. ஒன்று அண்ணாவோ இல்லாட்டி மாமாவோ அவங்க எதுவும் போகிறப்ப நான் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு போகிறது தான், இல்லாட்டி ஊபர் தான் போட்டுருவேன். ஊபர். அப்புறம் என்னன்னா இப்போ என் டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாலெட்டோட சேர்ந்து இப்போ ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி தொலைச்சிட்டேன் நான். தொலைச்சிட்டீங்க? இப்போ எனக்கு என்னன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் இந்த இல்லை நான் வந்து அடுத்த லெவலுக்கு என் லைஃப்ல போகணும். அக்கினி சீரகே எழுந்து வா. அதனால தான் இப்போ நான் வந்து நானே டிரைவர்ஸ் லைசன்ஸ் வந்து மறுபடியும் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஒரு மோட்டிவேஷனாக இப்போ ஏதாவது சொல்லுங்க. பாட்டு பாடாமல் தயவு செய்து வாயில் ஏதாவது சொல்லுங்க. எடுங்க நல்லா டிரைவர்ஸ் செக்மெண்ட். ஆமாம், என்ன டிரைவர்ஸ் லைசன்ஸ் இருந்தால் எங்கேனாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். நம்மளே டிரைவர்ஸ் லைசன்ஸை மட்டும் வச்சா இல்லை அதை மட்டும் வச்சு என்ன காத்துலையா வண்டி ஓட்டுறது. டிரைவர்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் எங்கேயும் போகலாம் வந்துக்கலாம். நடந்தா, பஸ்ஸில், ட்ரெயினில், ஆட்டோவில், புஷ் சைக்கிளில். நாட்டுக்கு நாடு போகல. நாட்டுக்கு நாடு டிரைவர்ஸ் லைசன்ஸை வச்சு என்ன அது இது ஃப்ளைட் ஓட்ட போகிறீங்களா? அதுக்கு தான் பைலட் கொஞ்சம் தள்ளுங்க, ஓன் அடிப்பீங்களா இருக்கும் நடுவில் வச்சு. ஏர் டிராஃபிக் அது பக்கத்துல முன்னுக்கு போறாரு. ஏர்போர்ட்டை தாண்டி போறீங்க, வந்து அடே கீழே தான் ஏர்போர்ட். ஷீட்
பாய்ஸ் எல்லாம் பெல்ட்டை போட்டுங்க, எமர்ஜென்சி ட்ராப் ஒன் நடக்க போகுது. அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் சவுண்டா. வண்டிக்கார எந்த ஊரு மதுரை, அந்த மாதிரி வண்டிக்கார சொந்த இப்பதான் பாடுனேன். அதான் பாத்தீங்களா, எந்த ஊரு சொந்த ஊர் எதுனாலும் இல்ல, இது தாளத்தோட மெட்டோட இருக்கிறனால என்னோட்டு. அப்போ உங்களுக்கு நினைப்பேன்னா சும்மா அதை பாடினாப்புல யார் தெரியுமா லிரிக்ஸ் நிறைய தப்பாக பாடுவா? எஸ்பிபி நிறைய தப்பாக பாடுவார். அவர் இருந்த காலங்களில் சூப்பர் சிங்கருக்கெல்லாம் போகிற நேரம் நடுவில் நனநனா லலலலலா ஹரிஹரன் ஹரிஹரன் அப்போ ஸ்ரீராம் அவன் ஒரு வீணா போன அவர் நெக்ஸ்ட் லெவல் ஒரு அடியே பாட்டை வச்சுக்கிட்டு அவன் பண்ற கூத்து. எனக்கும் சசிகா லேர்னஸ் விட்டு பெரிய கதை. உங்க சசிகா லேர்னஸ் கதை ஆனா இப்ப சொன்னா டைம் இருக்குமா, அப்புறம் பாட்காஸ்ட் நீண்டு போயிடும். சரி, அப்ப என்ன அது இன்னொரு இப்போ டிரைவர்ஸ் லைசன்ஸ் பற்றி கதைச்சிட்டு இருக்கோம். இப்போ டெஃபினிட்டாக இப்போ சொல்கிறது தான் உத்தமமாக இருக்கும். சொல்லுங்கள் என்ன உத்தமமாக இருக்கும்? நான் ஊத்த பேச்சு பேசுறேன், சுத்த தமிழில் பேசுகிறேன். அப்படி நான் சசிகா லேர்னஸ்க்கு போனேன். சசிகா லேர்னஸ்க்கு போல எங்கள் அப்பா வெள்ளவத்தையில் ஒருத்தன்ட்ட கொண்டு போய் விட்டாங்க. அதாவது ஸ்ரீலங்காவில் உள்ள டீச்சிங் பழக்கிறவங்க எல்லாம் என்னன்னா டிரைவர்ஸில் அந்த டீச்சிங் பழக்கிறவங்க, டீச்சிங் பழக்கிறவங்கள ஓட்ட பழக்கிறவங்க, அவங்க எல்லாம் ஒன்று வந்து மிட் லைஃப் கிரைசிஸ், வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளைக பிரச்சனை, சல்லி இல்லை, சேவிங் இல்லை, அப்படி திங்க வழி இல்லை. அப்போ அந்த கடுப்புல தான் எனக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. யங் பீப்புள் யாரும் உங்களுக்கு மாட்டலையா? சசிகால நான் போனேன். இல்லை சசிகா இல்லை, இது வந்து வெள்ளவத்தை இல்லை, மயூரி லேர்னர்ஸ்னு. ஐயோ, வெள்ளவத்தை நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரிலேட் பண்ணி கேளும். அப்ப அங்க ஒருத்தன் இருந்தா அவன் மூல சூடு, இல்லாட்டி மூலத்துல சூடோ தெரியாது, ஏன்னா சீட்டுல உட்காரவே இல்லை, துடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப அவன் வந்தான், வந்து கேஸை கொடுங்க. அதுதான் நான் அதுதான் அவர் கோவம் வந்துருச்சு, கேஸை கொடுங்கன்னு. நான் சொன்னேன் ஏன் சமைக்கிறதுக்கா அப்படின்னு. இந்தா நக்கல் வேணாம் அப்படின்னு. இல்லை கேஸ் எங்கே இருக்குங்க அப்படின்னு. ஆக்சிலேட்டரை அவங்க கேஸும்பாங்க, கேஸை கொடுங்கன்னு. அப்போ அதுக்கப்புறம் அவன் சூடாகுனா, கியர் மேனுவல் வாகனம், முறை கிளச் பேலன்ஸ் எடுக்கணும் தானே, ஸ்டால் ஆகாம போறது. இது வந்து அந்த அரேபியன் குதிரை அப்படின்னு ஸ்டால் ஆகுது. சரி, அவருக்கு சூடாகுது, இங்கிட்டு ஸ்டால் ஆகுது, அங்கிட்டு சூடாகுது. நான் அப்புறம் அன்னைக்கு தான் சைடாக்குங்கன்னு அவனே சொன்னேன், ஓட்ட சொல்லிட்டு இறங்கி வீட்டுக்கு போயிட்டேன் எம்டன் லேனில். அதுக்கப்புறம் அங்கே போகல. அப்புறம் தெரியுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தான், நாங்கள் வெள்ளவத்தையிலேருந்து கொட்டையனாக போவோம்னா கொட்டாஞ்சேனை, மோதரை, எட்டியாவத்தை, மட்டக்குழி, அங்கே தான் எங்கள்ட பொடிய மாறலாம் இருக்குது. கட்டக்காவனோட குட்டியும் நான் பார்த்தேன், மட்டக்குழியில் கட்டக்காவனோட குட்டியும் நான் பார்த்தேன். அந்த மாதிரி எங்கள்ட செட்டு கம எல்லாமே அந்த பக்கம்தான். ஓகே. அப்போ நான் வளமையாகவே வெள்ளவத்தையிலேருந்து மட்டக்குழிக்கு போவேன். கொட்டையனா ராஜேஸ்வரி ஏதோ பாய்ஸ் ராஜேஸ்வரிக்கு போய் எங்களோட கேங்ஸியோட தான் படிப்பேன். படிக்க மாட்டேன், படிக்க போவேன். நீங்க படிக்க போக மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவேன். ஆமாம். அப்போ சரின்னு இதே மாதிரி தான் சசிகா லேர்னஸ்க்கு போனேன். அங்கேயும் இதே மாதிரி கோளாறு பாய்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க கொஞ்சம் யங் பாய்ஸ். அதான் சசிகால ஃபுல்லாக யங் பாய்ஸ். இவங்க யங் பாய்ஸ் எடுத்து உள்ளதுலேயே லோஸ்ட் ஆஃப் த லோஸ்ட் சேலரி கொடுத்து அவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது எங்களோட வேலை. அப்போ அதில் வந்து இப்படி தானே நாங்கள் டிரைவிங் லைசனு கொடுத்த காசில் படம் பார்க்க போயிட்டோம். ஐயோ. அப்போ ஒரு 3000 ரூபா அரியர் வச்சுக்கிட்டே தான் அவங்க கெஞ்சுவாங்க, எப்போ கட்டுவீங்கன்னு. இந்த கட்டுறேன், இப்படித்தானே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் கட்டுறேன், ஷூராக கட்டுறேன் அப்படின்னு. அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் டெஸ்ட் போட்டு ஒரு கிழமை 2 கிழமை மேலே அங்கேருந்து சேப்பாக மாறிட்டேன், சல்லி கட்டாமல். சீரியஸ்? எப்படி அவங்களுக்கு அடித்தேன் நான் விபூதி. அப்போ இப்போ வரைக்கும் சசிகால உங்கள் பேரில் ஒரு 3000 ரூபா டியூ இருக்குது? இருக்குமா இருக்கும், என்னமோ தெரில.
அப்போ சரி இந்த டெஸ்ட்டு பார்ப்போமே, ரிட்டன் டெஸ்ட் இருக்குது தானே. ஆமாம். அப்போ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நம்ம எல்லாம் போய் உட்காந்தோம். அது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் பேப்பரை லேமினேட் பண்ணி தானே எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அது ஒரு 15 வருஷமா அதில். அது இங்கிலீஷ்ல செஞ்சீங்களா தமிழ்ல செஞ்சீங்களா? நான் தமிழ் தானே. ஓகே. நமக்கு இங்கிலீஷ்னாலே ஃபெயில் ஆகியிருப்பேன். அப்போ அதனால தமிழில் வந்து தமிழ்ல செஞ்சேன்னு கூட சொல்ல வரல, தமிழ்ல செஞ்சேன். அப்போ தமிழில் வந்து எல்லாத்துக்கும் இவங்க பேனா மார்க் அடிச்சிருந்தாங்க. சீரியஸ்லி கரெக்ட் ஆன்சர்ஸுக்கா? இல்லை, ராங் ஆன்சர் எல்லாத்துக்குங்கிறேன். 4க்கும் அச்சு இருக்கும். ஐயோ. இப்போ நம்ம பெருசாக தெரியாத நாங்கள் படிக்கிற பாய்ஸும் இல்லை. அப்போ பார்த்தடி போனாலும் அதில் எல்லாத்துலையும் அவங்க அடிச்சிருக்கிறாங்க. மை அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அதனால அது கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. சரி ஏதோ படித்ததை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு இப்போ தொடங்கினோன்னே முன்னுக்கு ஒருத்தன் இருந்தான். அவன் என்னை பார்த்து பின்னிதுமே அப்படின்னா நான் பார்த்தேன். இல்லை, அவன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 67 வயசு இருக்கும். ஏய் லூசா, போய் சொல்லாதீங்க. அந்த புயல போட்டு வெத்தலை எல்லாம் 60 வயசுக்கு மேல டிரைவர்ஸ் லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஒரு 57 வயசா இருக்கும். சரியா? நான் 17, அவன் 57. அப்போ அவன் ஒரு கிழட்டு தாய் லீஸ் தான். சரியா? அந்த பல்லெல்லாம் விழுந்து நடுவுல வெத்தலை அதெல்லாம் இருக்கும். ஹலோ அப்படின்னா நானும் ஹலோ அப்படின்னு. அப்புறம் திருப்பி எப்படி கோமதை அப்படி. அப்போ நானும் பார்த்தேன் உந்தாய் அப்படின்னு. அப்போ திருப்பி பின்னுக்கு பார்த்தோன்னா சிரிச்சாம்னோன்னா நானும் சிரித்தேன். பேனா இருக்கான்னு கேட்டான். பேனா கூட இல்லாமல் எக்ஸாம். அப்போ சரி பேனாவை கொடுத்தேன். அப்புறம் பின்னுக்கு திரும்பினா திருப்பி சிரித்தான். எப்படி இப்போ என்ன அப்படின்னு ரூலர் இருக்கானா, சரி ரூலரையும் கொடுத்தேன். அப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட்னு பின்னுக்கு திரும்பி ஆன்சர் சொல்லுங்க. இல்லை, ஐடென்டி கார்டை கொடுத்து அவன் பேரை டெஸ்ட் பேப்பர்ல அவன் பேரை எழுத சொன்னான். அது கூட தெரியாது. அது கூட தெரியாது. அப்போ ஃபெயில் ஆகிருவேன்னு இல்லை, நான் முன்னுக்கே சல்லி கொடுத்து வச்சுட்டேன். சும்மா பேர் எழுதுனா போதும் அப்படின்னு. அப்போ பேரு கூட எழுத இல்லை தெரியாது அப்படின்னா. சீரியஸ்? ஆமாம், இங்கிலீஷில் நான் தான் பேர் எழுதி கொடுத்தேன். அப்போ இவங்கள மாதிரி ரூல்ஸ் என்னன்னு தெரியாது தான் வண்டி ஓட்டுறாங்க. அவன் எக்ஸ்கியூஸ் மீ லாரி லைசன்ஸா? ஆமாம், லாரி லைசன்ஸ் அந்த எக்ஸ்பயர் ஆகினா ரினியூ பண்ணணுமா, அந்த ஏதோ ஒரு சீனில் தான் இப்போ வந்து எக்ஸாமில் உட்காந்துருந்தான். அது அந்த ஹெவி வெஹிக்கிள். ஆமாம், ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ். ஆமாம். இனி அப்படியான பாய்ஸ் தான் அங்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்க அதை விட மோசம் இல்லை. ஆட்டோ சரி, சின்ன வண்டியே லொரியை இவனை நம்பி குடிக்கலுமா? அதுவும் லோடோன்னு ஏற்றிக்கிட்டு போனால் ரோட்டில் உள்ளவங்களை கொண்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி. சசிகலா, நீங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எவ்வளோ எடுத்தீங்க? எவ்வளவு எடுத்தேன்னு தெரியாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சந்தோஷம். 37 out of 40. நான் வந்து 35 வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ண 35 எடுக்கணும்ல. ஆமா 35 இல்ல ஓவர் 30 எடுக்கணும்னு நினைக்கிறேன். சசிகலா தான் 35க்கு மேல எடுத்தா பாஸ். அவங்களோட இன்டர்னலா அவங்க எக்ஸாம் வச்சு சாவடிப்பாங்க. அதுல அதாவது அதெல்லாம் ஒரு நாள் கொடுத்துட்டு அவனே பைட் ஆகிட்டான். ஏன்னா அவன் எல்லாத்துக்கிட்டே எழுதி கேட்டான், நான் சும்மா கொடுத்தேன், சூடாயிட்டான். அந்த கட்டையை நான் சொல்றீங்க தெரியலை, எவனோ இருந்தான் எழுதித்தானே. அப்போ எல்லாம் அழகா எழுதி கொடுத்தாங்க, நான் சும்மா பேப்பரை கொடுத்தேன், செம்ம சூடாயிட்டான். நான் தெரியும், நான் கோளாறு பாய்ஸ் தானே. இல்லை அந்த கட்டையை உண்மையானோ எங்கள் அவன் வந்து கொஞ்சம் நம்ம வந்து நான் பாட்டுக்கு இருக்கிறேன், எங்ககிட்ட காசு அடிக்க பார்ப்பான். ஆமாம், அதே கொஞ்சம் உங்களை மாதிரி ஆக்களும் மேய்க்க பார்ப்பான் அவன். ஒரேடியா நான் கணக்கு எடுக்க மாட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இப்போ எனக்கு ஒரு நண்பர் இருந்தாங்க, அவங்க என்னை விட ஒரு 4 வருஷம் பெரிய ஆள். அப்போ அவரை நான் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். அவர் பேர் குமுதன், நான் குமுதன் அண்ணான்னு தான் கூப்பிடுவேன். பேர் சொல்றீங்க பரவாயில்லையா? பேர் ஏன் அவர் பேர் சொல்லக்கூடாத அளவு மோசமானவரா? இல்ல இல்ல, உங்களுக்கு ஓகேன்னா நீங்க பேர் சொல்லிக்கலாம், பிரச்சனையே இல்லை. அப்ப நாங்க ஷவுட் அவுட் டு. இல்ல இல்ல இல்ல, அவர் குமுதன்கிறதே ஒரு புனை பேர் தான், அவரோட உண்மையான பேர் வேற ஏதோ. சீரியஸ்லி? அப்ப குமுதன் அண்ணாக்கு ஒரு ஷவுட் அவுட். ஆமா, குமுதன் அண்ணாக்கு ஒரு ஷவுட் அவுட். கேட்குற நேரம் அவருக்கு தெரியும் அவரை பத்தி தான் பேசுறேன். அப்ப அப்புறம் ஏன் ஷவுட் அவுட் கொடுக்க? ஷவுட் அவுட்டை கொடுத்துட்டு அவரை பத்தி பேசுற பத்தி ஏய் பேரை சொல்லிவிட்டு அப்புறம் எப்படி? பேர் வந்து அது அவரோட பேர் இல்லை. அப்ப நீங்க அவர் என்னன்னு கூப்பிடுவீங்க? அதை இப்ப சொல்லல, அது ஒரிஜினல் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரிஜினல் பேர் இல்லை, அவர் எப்படி கூப்பிடுவீங்க? குமுதா அண்ணான்னு தானே. கும்ஸ்கூட்டி. நீங்க கதையை சொல்லுங்க, கதையை சொல்லுங்க. இவன்கிட்ட ஒரு கதை கிட்ட. எனிவேஸ், அப்போ அவர்கிட்ட அந்த பஜாஜ்
FZ150 என்னமோ அந்த பைக் இருந்துச்சு. ஓகே சரியா, FZ அப்போ அதில் ஓட்டி நல்லா பைக் ஓட்ட பழகிட்டேன். சரி, செம்மையாகவே பைக் ஓட்டுவேன். 8 இல்லை 88 அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு சீன். சில்லுன்னு ஒரு காதல நம்ம சூர்யா மாதிரி. ஆனால் எனக்கு கேஸ் ஆகுனது கார். ஏன்னா நம்ம வீடுகளில் கார் இருக்கலங்கிறனால அடுத்து மேனுவல் வாகனம் வேற பயம். சசிகால ரொம்ப நல்ல டெக்னிக் என்ன தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஆட்டோ கார்ல பழக்கி கொடுப்பாங்க. கார்ல அது ஒரு 1 வீக் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற மேனுவல் காருக்கே மாற்றுவாங்க. எனிவேஸ் அப்போ இது டெஸ்ட்டு வந்துச்சுல்ல, டெஸ்ட்டில் நான் காரு பாஸ் ஆகிட்டேன். நல்லா ஓட்ட தெரிஞ்ச பைக்கு ஃபெயில் ஆகிட்டேன். எப்படி? ஏன்னா நானும் பக்கத்தில் ஒருத்தன் இருந்தான். அவனும் ஏன் கெட்ட நேரத்துக்கு அந்த நாயும் ஒரு கிழட்டு நாய். சரியா, அது வந்து சளி பைக்கில் தான் ஓட்டுச்சு. அப்போ அவன் அப்போவே அந்த லேர்னர், அவன் ஏதோ எங்கேயோ இருந்து ஊரில் ஒரு லேர்னரை கொண்டு வந்திருப்பான் போல், தலையில் தட்டி தான் இருந்தான். அடே தடுமாறாத பதறாமல் ஓட்டுன்னு. அதே வெத்தலை போட்ட டிரைவர் இல்லை இவன் வேற. அப்போ இவன் என்ன செஞ்சான், ஓட்டினோன்னு கோன்ஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க தானே. அப்போ நீங்கள் வந்து அந்த 4 கோணம் 5 கோணம் அடுக்கி வச்சு இல்லை ஒரு 10 இருக்கும் நீட்டமா. ஆமாம். அப்போ அதில் நீங்கள் அந்த அந்த அப்படி 8 அப்படி புழுமாய் அங்கிட்டு ஜிக்ஸாக் போட்டுக்கிட்டு தானே போகணும். இவன் நேராக ஓட்டணும், கோணெல்லாம் அடிச்சுக்கிட்டு இல்லை நேராக ஓட்டுறான், என்னமோ ரோட்டில் ஓட்டுறான். இப்ப நான் வந்து ஜிக்ஸாக் அடிச்சு போனேன், அங்க எல்லாம் ஜிக்ஸாக், இவர் நேரா ஓட்டுறாரு, ஹைவேல ஓட்டுற மாதிரி. அப்ப அந்த எக்ஸாமினர் ஒருத்தன் தானே இருப்பான், அவன் ஒவ்வொரு லேனையும் பார்க்கணும் தானே. பார்த்துட்டு எனக்கு முன்னுக்கு இருந்த லேன் தான் இந்த நாய். இவனா ஓய் அட்டை காப்பாங்க அப்படின்னா, 8 அட்றா 8 போடுறா அப்படின்னு அவன் டென்ஷன் ஆகிட்டான். அவன் அடிச்சான் 88 ஒன்று. அவனுட்டு கோணை சுத்தி, அவனுட்டு கோன்ல தானே வெளியே வரணும், அவன் ஏன் லைன்ல வெளியே வந்தான் நாய். அவன் ஏன் லைன்ல வந்தானே நான் காலை கீழே வச்சுட்டேன். அதுக்கு உங்களை ஃபெயில் பண்ண கூடாது. ஃபெயில், அவனும் ஃபெயில் நானும் ஃபெயில். ஏன் கோன்ல சுத்தி அடிச்சுட்டு, ஏன் கோன்ல சுத்தி அவர் 8 அடிச்சுட்டு அதை கத்துனோன்னு அவன் நேரா அவன் லைன்ல உள்ள கோணெல்லாம் பட்ட 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 அடிச்சுக்கிட்டு போனான். இல்ல இடிச்சிட்டா, இடிச்சு தள்ளி உள்ளதுல யூஸ்லெஸ் கை. கடைசியா போய் அந்த பைக்கை நிப்பாட்டினா அது எப்படின்னா கோணுக்கு மேல விழுந்த கோணுக்கு மேலே ஒரு பாக் பண்ணி ஒரு பிரளயத்தை பண்ணிட்டு எக்ஸாமினர் ரூத்த பேச்சில் ஏசுறான். நான் வேற அவனை கிளட்டு நாயேன்னு கிளின்னு கிழிச்சேன். ஏன்னா என்ன ஃபெயில் பண்ணிட்டான், காலை கீழே வச்சேன். ஐயோ அதுதான் பாண்டியம்மா 8 போடுற வீடியோ. யாரு? ஸ்ட்ரைட்டா வாமா லெஃப்ட் தெரியாது உங்களுக்கு அந்த ஆடியோ. நீங்க சோஷியல் மீடியால இது ஃபாலோ பண்றது இல்லை இதெல்லாம். 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ. அப்ப அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடலாம். 8 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த 8ல் இப்ப இருக்க புரிஞ்சுக்கோ. ரா 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 ராமையா, 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா. இப்போ என்ன அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடுவோமா? சரி போ. 8ன்னு ஒரு பாட்டு வந்துச்சு. ஓகே, நோ வரிஸ். இப்போ அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆயுனேயோடு செடையோடே நன்றி கடல் தூக்கு பச்சே. அப்போ இந்த செக்மெண்ட்டில் என்ன கதைக்க போகிறோன்னா, இந்த செக்மெண்ட் கொஞ்சம் சீரியஸான ஒரு செக்மெண்ட். இதில் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம என்றைக்குமே ஒரு மேல் கேரக்டர்ஸை பெருசாக பேசிகிட்டே தான் இருந்திருக்கோம். ஏன்னா மேல் கேரக்டர்ஸ் தான் ஹீரோ. ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து என்றைக்குமே ஒரு ஹீரோ, ஆன்டாகனிஸ்ட் வந்து ஒரு வில்லன். அது மேல் ஃபீமேலாக நிறைய படங்களில் வித்தியாசமாக செய்கிறாங்க. பட் ஹீரோ வந்து மேலாக தான் இருந்திருக்காங்க. ஃபீமேல் லெட் மூவிஸ் வந்திருக்குனாலுமே அது வந்து அந்தளவுக்கு ஒப்வியஸ்லி பாக்ஸ் ஆஃபீஸ் செய்யாது. இப்போ என்ன தான் நீங்கள் 9 வச்சு படம் நடித்தாலும் அது விஜய் நடிக்கிற படத்தொட்ட அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுமா? இல்லை, என்றைக்குமே பண்ணாது, கிட்ட கூட வராதுன்னா. அது அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து சுற்றி ஒரு சர்டன் இதுலேயே இருந்திருக்கிறப்ப அப்போ அவங்க ஒரு ட்ரக்கில் டப் பண்ண ஒரு பாடுவோன்னு நினச்சேன். சீரியஸ் டாபிக்ன்ட்டீங்க. டப் பண்ண அந்த ஃபீமேல் ஹீரோயின்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஃபீமேல் கேரக்டர்ஸ் பண்ணுற ஹீரோயின்ஸ் எல்லாருமே டப் பண்ண ஒரு இதுதான் கேரக்டர் ரோல்ஸ். அது ஒரு வித்தியாசமாக செய்கிறதா இருக்கட்டும், அதில் எல்லாம் பண்ணியிருக்காங்க.
ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து இது என்ன சொல்கிறது, ஐயோ இப்போ தான் நம்ம வந்து ஈக்குவாலிட்டி இது பண்ணியிருக்கோம், நயன்தாராலாம் முந்தி அப்படி பண்ணியிருக்கேலுமான்னு நம்ம பெருசாக பேசிகிட்டு இருக்கோம். பட் அப்படியெல்லாம் பார்த்தா பாலு மகேந்திரா தான் மறுபடியும்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தோட ஹோல் ஸ்டோரி ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ரேவதியோட கேரக்டரை சுற்றி தான். அந்த மாதிரி அதாவது ஒரு அதான் இப்போ அடுத்து அதுக்கு தான் வரேன். கமர்ஷியல் வர்சஸ் சீரியஸான நான் கமர்ஷியலான ஒரு ஆர்டிஸ்டிக் மூவிஸ்னு பார்த்தா ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து வித்தியாசப்படுறாங்க. ஏன்னா பாலு மகேந்திராவால் கமர்ஷியல் மூவி எடுத்துடலாது, ஃபீமேலை சுற்றி தான் கதை எழுதுவார். பட் அவரால் கமர்ஷியல் மூவி எடுத்துடலாது. அது ஓரளவுக்கு இப்போ இருக்கிற ஃபீமேல் ஹீரோயின் ஸ்டெப் பண்ண என்றைக்குமே முடியாமல் தான் இருக்குது, அன்பிலீவபுளாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயுமே மேல் ஹீரோ பண்ணுற முக்கியமான கமர்ஷியல் மூவிஸில் ஃபீமேல் ஹீரோயின்ஸ் வராங்க. ஆனால் அவங்களோட ரோல்ஸ் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த நேரத்தில் தான் நீங்கள் ஏதாவது பேசணும். அப்படி நான் பேசணும். ஆமாம் அதான் பேசுகிறேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சும்மா நீங்கள் சீரியஸ் டாபிக்னோன்னா அப்புறம் குழம்புனா மைக்கை கட் பண்ணி ஆஃப் பண்ண பிறகு ஏசுவீங்க. ஆமாம், அதனால தான் நான் எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு நம்ம வாய மூடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு. எனிவேஸ் இப்போ அதுதான் இப்போ பெண்ணியம், ஃபெமினிசம், பெண் உரிமை, பெண்கள் வெளியே வரணும்னு எடுத்த படம் பிகில். அதில் நயன்தாரா டு ரோல் என்ன, அவங்க சொல்லுவாங்க 10 நாள் கழிச்சு வேணா நீ கப்பை கொடு, ஆனால் 10 நாளைக்கு எனக்கு கம்பெனி கொடும்பாங்க. சரியா? அதுலேயும் போய் விஜய் தான் ஒவ்வொரு பிள்ளையுட்டு வீட்லையும் போய் தட்டி, இல்லை நீ வெளியே வா, நீ வரணும், நீ விளையாடணும் அப்படிம்பாங்க. கடைசியாக அதில் ஒரு ஐயங்காடு வீட்டு புள்ள, சரியா, அது வந்து ஐயங்கார் ஐயங்கார் வீட்டு புள்ள வந்து ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் வேணாம் அப்படின்னோடனே இவர் போய் பேசி, இல்லை இவங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும், இவங்க விளையாடணும் அப்படின்ட்டு வெளியே வந்து அவங்க விளையாண்டு முடித்த பிறகு, சரியா, அந்த கிளைமேக்ஸில் அந்த சொக்க கேம் முடித்த பிறகு அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. சீரியஸ்லி? இப்போ இதுகள் தான் ஃபெமினிசம் படம். அப்போ இதை தாண்டி நான் என்ன பேசுறது? அதாவது அந்த படம் வெற்றி பெற்றது, அக்கினி சிறகே எழுந்துவானாங்க. ஆனால் அதில் மெயினாக விஜயூட்டு ஹீரோயினாக இருக்கிற நயன்தாரா அந்த க்யூட் பூக்கி ஸ்டாஃப் பெரிய ப்ரொஃபஷன்ல இருப்பாங்க, ஃபிசியோவா போய் காலம் தீட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும். அப்போ அதில் என்ன தான் இருக்குது? அப்போ ஒரு சொல்ல வந்தேன், பட் என்னோட பிராண்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்ல அப்படி. அப்போ என்னது, அந்த மாதிரி ஒரு பெரிய படத்தில், கமர்ஷியல் படத்தில் ஹீரோக்கு எடுபடியாக தான் ஹீரோயின் இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு தாட் இருக்காது. இவர் சண்டை பிடிக்கிற நேரம் தூரத்துலேருந்து ரசித்து பார்ப்பாங்க. அப்புறம் என்ன, அது இவருக்கு வேணாம் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தாட்டோ ஒரு சிச்சுவேஷனில் அவங்க பேசுகிற நேரம் வந்து அவங்களோட டிசிஷன் மேக்கிங் இருக்காது. அந்த மாஸ்டரில் மாளவிகா எப்படி இருப்பாங்க, விஜய் எல்லாத்தையும் போய் சாம்பார் சட்டியில் தடபடன்னு விட்டுக்கிட்டு இருப்பாரு, அவங்க பின்னுக்கு இருந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கண்ணை பார்த்தா அந்த பாட்டு எனக்கு வந்து அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்படியும் இவர் படம் பார்க்க மாட்டேங்கிறனால இவருட்டு ராவண மகண்டா அப்ப அந்த பாட்டு வீடியோ ரிலீஸ் ஆச்சு யூடியூப்ல. போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ நல்ல பாட்டு. மாளவிகா அவருக்கு பாடுறாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னும் இருக்கு எவ்வளோ, அது எனக்கு விளங்கல. என்னன்னா முக்கியமான ஒரு டாபிக்ல லோகேஷ் பிகஸ்ட் கிரிட்டிசிசமே அவன் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கு ஒரு ஆக் வைக்கிறாங்க. இல்லாட்டி வச்சாரே ஒரு ஆக் ஒன்று ஸ்ருதிஹாசனுக்கு கூலியில அவன் அவங்க குத்த வாரான், அறுக்க வாரான், கால் எடுத்து கூலி நம்பர். எனக்கு நல்லா தூசலாம் வருது. ஆல்ரெடி இப்படி எல்லாம் பேசாதீங்கிறாங்க எல்லாம். ஆனா வந்து அதை சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு லவ்விங் ஃபீமேல் கேரக்டரா இருந்தா அவங்களை கொன்னுடுறான். அப்படி இல்லாட்டி இந்த ரீட்டாவா அவங்க பேர் அந்த விக்ரம் படத்துல வருவாங்களே அவங்க கேரக்டர் பேர் அவங்க ஆமா ஆமா ரீட்டா சீன்மா ஒண்ணுதான், ரீட்டாவா என்னமோ ஒண்ணு. அதான் அதுல வருவாங்கல்ல அவங்க ஏஜென்ட் என்னன்னா அவங்களும் செத்துருவாங்க. அந்த ஒரு 10 பேர் அடிச்சு போட மட்டும்தான் ஏஜென்டினா உயிரோட இருப்பாங்க. அவங்களோட அந்த ஒரு பீக் அப்படியே கொண்டு வருவாங்க. அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கான ஆர்க் வந்து என்ன பொறுத்தவரையில்
மேல் டிரெக்டர்ஸ் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையோங்கிறது இல்லை, ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே கூடாது? அது வந்து ஒரு ஃபீமேல் தான் எழுதணும். ஆமாம், அதுதான் பேட் கேர்ள் மாதிரி படங்கள் வந்து எனக்கு ரொம்ப, அந்த படம் ஒரு ஃபீமேல் டிரெக்டருங்கிறனாலே அவங்களோட கேரக்டர் ஆக் நல்லா இருந்துச்சு. இப்போ சுதா கொங்கரா விட்டு அதைத்தான் இப்போ பேசணும். சரி சொல்லுங்க. சுதா கொங்கரா வந்து நெக்ஸ்ட் லெவல். அவங்களோட்டு சூரரை போற்றுல அந்த அவங்க பேர் பொம்மி தானே அந்த அவங்க எப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இவன் வந்து ஒரு இடத்துல எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆகிருச்சுன்னு இல்லை பிளேன் பறக்கலாது பிரச்சனைன்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இப்போ சூர்யாவும் பொம்மியும் எல்லாம் கிளம்பி போய் அவங்க எல்லாம் ஸ்வீட் கொடுப்பாங்க. அப்போ கால் எடுத்து இவன் பேசின உடனே அந்த ரியாக்ஷனை மட்டும்தான் காட்டுவாங்க. இவன் ஃபுல்லாக அப்செட் ஆயிடுவான். அப்போ அவன் வந்து ஐயோ என்னாச்சு, ஐயோ எல்லாம் போச்சு, அப்போ தோத்துட்டோமா அப்படியெல்லாம் சொல்லாமல் அவன் என்ன சொல்லுவான்னா, நீ போ நான் பார்த்துக்கிறேன் இங்கே அப்படின்னு. விளங்குதா? அந்த மாதிரி ஒரு லேடி ஒரு கமர்ஷியல் படம் ஒரு பெரிய ஹீரோவில் ஏன் இப்படி கேனத்தனமா? நெஜ லைஃப்பில் சந்தோஷ் சுப்பிரமணியமாக ஒரு புள்ள வந்து நீங்கள் கல்யாணம் கட்ட போகிறீங்க, சரியா? முட்டினா கொம்பு மலைக்கு அப்படின்னா கட்டுவீங்களா? கேனச்சி மாதிரி தான் அவள் வீட்டில் இருப்பா. இல்ல எனக்கு ஹாசினி உண்மையா ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும். பட் நீங்க சொல்றதுக்கு நல்லா இருந்தா அடல்ட்டா இருக்கறனால எனக்கும் விளங்குது என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்கன்னு. ஆமா ஆமா, அது ஏன் ஒரு 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 ஆம்பளைய பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கணும். அடுத்து முதல்ல அவங்க வந்து கெப்பரை போடுவாங்க, கெம்பர் காட்டுவாங்க, பின்னுக்கு வர விடுவாங்க. அப்புறம் ஓகே சொன்னோன்னே கேனச்சி மாதிரி அவன் குசு விட்டாலும் அழுதுகிட்டு இருப்பாங்க. இந்த அன்சிகா குரங்கெல்லாம் இருக்கிறாங்களே, இல்ல அவங்க எல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட், அவங்கள நான் தப்பா சொல்லல, அவங்களோட கேரக்டர்ஸ் அத ரைட். யா, அன்சிகாவை நான் பிளேயா சொன்னேன். அந்த சிங்கம் படத்துல ஒரு மோட கேரக்டர் பண்ணுமே, ஸ்டூடெண்டா இருந்துகிட்டு மாஸ்டருக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு, அப்படியே அதெல்லாம் அபியூஸ் மே. அந்த மாதிரி ஏன் அந்த ஃபீமேல் ரோல்ஸை ஒரு டம்முங்கிறத விட அது யார் விட்டு அந்த டிரெக்டர் விட்டு கட் பண்ண. அப்போ அந்த டிரெக்டருக்கு ஒரு பொண்டாட்டி அம்மா இல்லையா? அவங்கெல்லாம் இப்படித்தான் கிறுக்குத்தனமாக தான் இருப்பாங்களா? அதான் அவங்களோட ஃபீமேல் பார்ட்னர்ஸோடையோ அவங்களோட அம்மாமாரோடையோ தங்கச்சிமாரோடையோ டாட்டர்ஸோடையோ அவங்க மனசு விட்டு பேசாதனால அவங்களுக்கு இது என்னைக்குமே தெரியாது. அதுதான் நான் பார்க்குறேன். என்னைக்கும் தெரியாது. அவங்களோட இமோஷனல் சைடை டப் பண்ணாட்டியும் அவங்க டே டு டே சராசரி வாழ்க்கையில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி சரி எழுத வேண்டியது தானே. இப்போ இந்த மாதிரி அந்த சந்தோஷ் சுப்பிரமணியத்தில் வர கேரக்டரோ இந்த ஹன்சிகா பண்ணுற கேரக்டர்ஸ் காஜல் அகர்வால் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்போ என்ன ரியல் லைஃப்பில் அப்படி தான் இருப்பாங்களா? இல்லை, அதுதான் கொஞ்சம் அது சேட் தான். இப்போ முக்கியமாக நான் இன்னொரு பர்சன் சொல்லணும்னா, இப்போ இந்த விக்கி விட்டு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, விக்கினா அந்த நயன்தாரா புருஷன் விக்கி, விக்னேஷ் சிவன் சொல்லுங்க. அவர் முழு பேர் எனக்கு அடிக்கடி மறந்துருது. அவரோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு, ரோஜா பூ மாலை. ரோஜா பூ மாலை. அவர் விட்டு அந்த செகண்ட் படம் நடிச்சாரு, அந்த 2 அவர்கிட்ட டிரெக்ட் பண்ண படம் விஜய் சேதுபதி, காத்து வாக்குல 2 காதல். எக்ஸாக்ட்லி. அதுலயும் பாருங்க, அவருட்டு ஒரு செக்ஷுவல் டிசையர், அவரோட டிசையர்ஸை தான் ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸாக கிரியேட் பண்ணியிருக்காருன்னு நான் யோசிச்சேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் விக்னேஷ் சிவன்ல இருந்து தொடங்கி எல்லாருமே அவங்களோட ஒரு டிசையரை தான் ஃபீமேல் கேரக்டர்ஸ்ல கொண்டு வராங்க. இல்ல நான் சில ரியாலிட்டி இஸ் நாட் தட். இல்ல சில டைரக்டர்ஸ் இப்ப மணிரத்னம் படத்துல வர நிறைய ஃபீமேல் ரோல் வந்து they have a very strong opinion. ஓ அப்சல்யூட்லி, யா. இல்லாட்டி அவங்க ரொம்ப அந்த ப்ராக்டிக்கலா நார்மல் லைஃபா இருப்பாங்க. இப்ப சக்தி அலைப்பாயுதே சக்தி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கல். ஆமா. அடுத்து மௌனராகத்துல வர ரேவதி கேரக்டரும் செம்ம சாலிட் கேரக்டர். உண்மையா அந்த பிளேஃபுல்லா இருக்க கேரக்டர்ஸ் வந்து ரேவதி, அந்த ஹாசினி கிடையாது, அந்த ரேவதி தான் ரியலான பிளேஃபுல் கேரக்டர்ஸ். இன்னொன்னு நம்ம மணிரத்னத்தோட இன்னொரு எனக்கு பிடிச்சது ஓகே கண்மணியில வர நித்யா மேனனோட கேரக்டர் தாராவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவ வந்து என்னதான் ரொம்ப பாட்டு தர அடுத்த செக்மெண்ட் இரு வச்சு செய்றேன் உனக்கு. அதான் அந்த கேரக்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் எனக்கு வந்து இன்னும் 2 டிரெக்டர்ஸ் இதில் மென்ஷன் பண்ணணும். ஒன்று செல்வராகவன். செல்வராகவனும் வந்து தன்னோட டிசையர் ஃபீமேல்ஸ்ல என்னவோ அதைத்தான் எடுப்பாரு. ரியாலிட்டி இல்லாம தான் அந்த ஃபீமேல் கேரக்டர்ஸ், கொஞ்சம் ஃபேண்டசி கேரக்டர்ஸ். ஆனா
அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுக்கணும் அதுதான் எடுப்பாரு. இப்போ மயக்கம் என்ன தான் என்னோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா மயக்கம் என்னால வர வைஃப் மாதிரி கிடைக்க ரியாலிட்டி அப்படி இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி குடிச்சிட்டு அதனால அவங்களுக்கு சைல்டே இல்லாம போயிருச்சு அப்படின்னா நிறைய வைஃப்ஸ் விட்டுட்டு போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் ரியாலிட்டி. ஏன்னா அது டூ மச் ஆஃப் அ ட்ராமா. ஆனா அதையும் தாண்டி அந்த வைஃப் எல்லாம் இருந்து இவரை இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு அவர் காட்டினது வந்து இருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கொஞ்சம் ரியாலிட்டியை தாண்டினது ரொம்ப ரிலேட்டபிள் இல்லை. அதுதான் மைனாரிட்டி, அதுதான் அது ஒண்ணு. ஆனா அது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா காட்டியிருப்பாரு அந்த படத்துல. ஒரு கருவே அவங்க தான் கிளைமேக்ஸ்ல அவனும் புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வருவான். இல்ல புரிஞ்சுக்கிறத தாண்டி அவனோட லைஃபையே வைஃபுக்காக தானே சொல்லுவான். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி செல்வராகவனுட்டு 7G ரெயின்போ காலனி, அவளும் இனி இல்லைன்னு இவனுக்காக மெனக்கடுறது, இவனை முன்னேற்றணும்னு அவளும் நினைப்பாங்க. அதுவும் மைனாரிட்டி தான். அந்த அளவுக்கு அவங்களோட லைஃபை விட்டு எஃபர்ட்டை போட்டு கடைசியில் அந்த பிள்ளை செத்தே போயிடுவேன்னா மைனாரிட்டி தான். பட் ஸ்டில் அது ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். அது ஒரு இல்லை அதுதான், அது அவங்களும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. அந்த கேனத்தனமா அது அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு அதே மாதிரி இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் டிரெக்டரில் பிடிச்சது GVM. அவரோட ஃபீமேல் கேரக்டர்ஸ் வந்து எஸ்பெஷலி எனக்கு காக்கல வர மாயா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா அன்டில் மாயா 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 எல்லாம் மாயா, சாயா 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 எல்லாம் சாயா, பட்டும் போடாமலே தாமரை இலை தண்ணீர் போல் நீ தொட்டு தொடாமலிரு. ஆனால் செம்ம பாட்டுது. ஆமாம். எனிவைஸ் எனக்கு மாயா, அதாவது மாயாங்கிற கேரக்டர் ஏன் பிடிக்கும்னா ஃபீமேலுக்கு வந்து செக்ஷுவல் டிசைர்ஸே இருக்கக்கூடாது தமிழ் படங்களில். மாயா ப்ரோக் தட். எனக்கு அதுக்காகவே சுமிதா சில்க், அதுதான் சில்க் வந்து எப்படி ஒரு குயின், அவங்க ஒரு குயின். என்ன அந்த குயின், அந்த செக்ஷுவல் டிசைர்ஸ் இருக்க பொண்ணை வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி தான் மூவிஸ்ல ட்ரீட் பண்ணாங்க. என்ன அவங்கள ஐட்டம்ஸ் அவங்கள வந்து வேணும்னு சாரி கட்டுறப்ப அந்த 16 வயது நிலை படத்துல இடுப்பு தெரியுற மாதிரி அவங்களோட மார்பு தெரியுற மாதிரி வித்தியாசமான பிளவுஸஸை கொடுத்து, லைக் நோ வுமன் தமிழ்நாட்டில் அந்த நேரத்தில் இருந்த ஒரு பொண்ணுமே அப்படி பிளவுஸ் எல்லாம் போடாது. அதுவும் ரொம்ப டிரான்ஸ்பேரண்டான சாரீஸ் கட்டிட்டு பொலித்தீன்லையா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு அவ கட்டாமே இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை அதுக்கெல்லாம் தாண்டி எனக்கு ஏன் மாயா பிடிச்சிச்சுன்னா அவங்களோட செக்ஷுவல் டிசைர்ஸையுமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எடுத்திருந்தாரு. ஏன்னா அவங்க ஓப்பன் அப்பா போய் சொல்லுவாங்க சூர்யாட்ட, ஐ வாண்ட் டு மேக் லவ் டு யூ, எனக்கு அந்த ஆசைகள் இருக்கும் மேல அப்படின்னு. ஏன் அந்த 1-2 பாட்டுலயே அவங்க த்ரூ அவுட்டா செக்ஷுவலா வாட் ஐ வாண்ட் டு டூ வித் யூ அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டிகேட்டுக்கு ஒரு படம்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை அப்படி இல்லை, அந்த இது தானே அந்த டாக்ஸிக் மேஸ்குலிட்டின்னு அந்த ஆண்கள் வந்து என்றைக்குமே அந்த கொஞ்சம் ஒரு ஹீரோயின் அந்த அவங்கெல்லாம் அந்த ஒரு ஆண் பின்னுக்கு தான் போகணும். அதாவது அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும் ஒரு ஆண்னால. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ அது ஒன்றும் செய்யலாது. எனக்கு அதனால தான் GVM எல்லாம் சரியான மாதிரி பிடிக்கும். அவங்களூட்டு பச்சைக்கிளி முத்துச்சரம்ல ஜோதிகா கேரக்டராக இருக்கட்டும், அதெல்லாம் வெரி ஸ்ட்ராங். வேட்டையாடு விளையாடு ஜோதிகா, என்ட்ரியாவுட்டு அதே பாருங்க மாஸ்டரில் என்ட்ரியாவை வந்து சொல்லுவாங்க ஒரு சாலிட் ரோல், இவங்களோட சூப்பர் ரோல் படத்துலன்னு புளுத்துவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க தான் அந்த ஆர்ச்சரி ட்ரைனிங் டீச்சர், வில்லு விடுறது. கிளைமேக்ஸில் வந்து இவர் ஓட்டிக்கிட்டு இருப்பாரு, நம்ம ராவணே மகண்டா அத்தலை புத்தலை ஏவண்டா, அவர் வண்டி ஓட்டிட்டு. இவங்க வந்து பின்னுக்கு துரத்துற லோரி டயருக்கு வில்லு விடுவாங்க, டயரை ஓட்டையாக்குறது. அப்போ ஓகே, ஏதோ அவங்க லோக்கி வச்ச கேரக்டர் விட்ட ஒரு யூஸ் வந்து கிளைமேக்ஸில் வருது, ஃபேர் இனஃப்னு நான் யோசித்தேன். ஒரு 2 நிமிஷத்தில் என்ட்ரியாவை தட்டி நீ வண்டி ஓட்டுன்னு பில் எடுத்து இவர் விடுவார். அவர் எப்படி, அதாவது என்ட்ரியா வந்து வருஷக்கணக்கில் படிச்சவங்க டீச்சராகவே இருக்கட்டும், அவங்களே அவர் அவங்கள வண்டி ஓட்ட சொல்லிட்டு அண்ணன் தான் விடுவார். அப்போ இவர் விடுற நேரம்லாம் நல்லா லொரியெல்லாம் அப்படியே பவுன்ஸ் ஆகி அப்படின்னு வெடிச்சுக்கிட்டு. அதுதான் ஏன் இது தளபதி
அந்த தளபதிக்காக எனக்கு விஜயை சரியானமாய் பிடிக்கும், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் இதுகளில் உடன்பாடு இல்லை. இதுகளை பார்க்குற நேரம் தான் எனக்கு, ஏன்னா நீங்கள் வந்து விஜய்ங்கிறவர் சரியா ஒரு வேற லெவல் என்டர்டெய்னர், அதில் சந்தேகமே இல்லை. நடிப்பில் வந்து தமிழ் சினிமாவில் எத்தனையோ பேர் நடிக்க இருக்கிறாங்க சரியா. நடிப்பில் வேறு, அதாவது நடிப்பு அப்படின்னாலே நம்ம ஜெனரேஷனில் கமல், நமக்கு முதல்ல சிவாஜி, ஓகே எஸ் சரியா, அப்புறம் விக்ரம், எல்லாருமே. ஆனால் என்டர்டெயின்மெண்ட், ஒவ்வொரு சீனும் என் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும், ஒவ்வொரு சீனும் நான் இப்படி, அது வந்து அது ஒரு வேற லெவல். அது வந்து அந்த கலையும் தாண்டி ஒருத்தனை கனெக்ட் பண்ண வைக்கிறது சரியா. அதனால தான் இத்தனை கோடி பேர் துடிக்கிறாங்க ஜனநாயகன் வராதுக்கு. அது வந்து அது என்ன சொல்றது, 1000ல் ஒருவன் இல்லை, அது ஒரு கோடியில் ஒருவன், இல்லாட்டி ஒருவன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒருவன் இஸ் தலைவர், இவரை கோடியில் ஒருவன் சொல்லுங்க அந்த மாதிரி. அப்போ அந்த ஒரு பர்சனாலிட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஒரு டான்ஸ் பண்ணுறதா இருக்கும், ஒரு உடுப்புகள் எல்லாமே அந்த ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே செதுக்கி ஒரு கதை செலக்ட் பண்ணுறதுலேருந்து அவ்வளோ பேரை அவர் சம்பாரித்து வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல், சரியானமாய் பாராட்டப்பட வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஹீரோயிசமுக்காக சிலதுகள் செய்கிற நேரம், அவரோட்டு படங்களில் நிறைய வர ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், காவலன் அப்படி பிடிக்கும். நான் தியேட்டர்லேயே 3 தரக்கம் பார்த்தேன். ஆமாம், அதில் வந்து அசினுக்கும் ஈக்குவல் கேரக்டர் இருக்கும், அது செம்மையாக இருக்கும். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் அந்த காவலனில் ஒரு பார்க் சீன் இருக்கும். இப்போ என்னென்னா, அசின் வந்து இவருக்கு ஒரு அசரீரி மாதிரி தான், ஒரு வாய்ஸ் கால் மாதிரி தான். ஏன்னா அவங்க ட்ரூ ஐடென்டிட்டி, நான் ஃபோனில் பேசுகிறேன் நான் தானே, நேரில் பார்க்குறேன் ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. நான் காவலன் பார்த்துருக்கேன். அப்போ கடைசியாக அந்த ஒரு இடத்துல நான் பார்க்கல, உன்னை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னொன்னே இவர் அசின் தான் வருவாங்க அந்த பாக்குக்கு இவரோடைய. ஏன்னா இவருக்கு தெரியாது அசின் தான் ஃபோனில் பேசுகிறாங்க. அப்போ அசினோடையே வந்துட்டு அப்புறம் அந்த ஃபோனில் சொல்லுவாங்க, நீ அந்த பெஞ்சுக்கிட்ட போய் நில்லுன்னு. அப்போ இவர் பின்னுக்கு ரிவர்ஸ்லேயே நடந்துக்கிட்டு பெஞ்சை பார்க்காம அசினை பார்த்துக்கிட்டே எல்லாம் ஓகே ஆயிருந்தானு தம்ஸ் அப் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே டக்குன்னு அந்த பெஞ்சில் இரடுபட்டு விழுவார். விழுந்தெழுப்பி இப்படி ஷர்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி தம்ஸ் அப் கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்குற நேரம் எனக்கு அப்படியே கண்ணே கலங்கிரும். அதெல்லாம் வேற லெவல். சரி, அப்போ அதில் வந்து அசினிக்கெல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சு. இந்த வர 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 வந்து அந்த கீர்த்தி சுரேஷ் என்ன பைரவால நடித்தது, அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. மாளவிகாவாக இருக்கட்டும், ஏன் அப்போ அவர் பின்னுக்கு அவரையே அப்படியே பார்த்துக்கிட்டே தான் அப்படி போகணும்னா, அப்போ நிஜ வாழ்க்கையில் ஒரு பையன் ஒரு பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னா, நீ ஒன்றும் செய்யக்கூடாது, நான் செய்கிறது தான் சரி, நீ எனக்கு பின்னுக்கு வரணும், நான் எதை செஞ்சாலும் நீ சரிங்கணும், என்னை ஐடலைஸ் பண்ணணும், எனக்கு பாத பூஜை செய்யணும், அந்த மாதிரியா ரியாலிட்டி இல்லையே. அதனால தான் அது எனக்கு என்ன தான் செய்கிறது, எனக்கு அதனால தான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம விஜய் அண்ணாவோட எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியலை. that's true. அது ஒரு காவலனுக்கு அப்புறமே, அதாவது அந்த சர்க்கார் அதோடே நிப்பாட்டிட்டேன். ரொம்பவே அந்த ஒரு அவர் உண்மைக்குமே செய்யலாம் தான். அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ, லார்ஜர் தேன் லைஃப் ஒரு பர்சனாலிட்டி, அந்த மாதிரி தானே இப்போ உண்மைக்குமே மாறி இருக்கிறாரு. கோடி பேர் நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எல்லாம் அப்படியே வேற லெவலில் இருக்கிற நேரம், அவர் வந்து ஒரு அவ்வளவு ஒரு பெண்ணியம் அது இது பேசணும்னு ஆசைப்படுற இடத்துல அவர் விட்டு ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டருக்கு அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன வருத்தம். அது சின்ன வருத்தம் இல்லை, எனக்குன்னா பர்சனலி பெரிய வருத்தம். ஏன்னா இது விஜய்க்கு மட்டும் இல்லை, நிறைய ஆக்டர்ஸுக்கு. ஏன்னா நான் ஆஸ் அ ஃபீமேல் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஒரு படத்தில் காட்டுறது கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபீமேலை ரியலாக அந்த ஃபீமேல் எப்படி இருப்பாங்க, அவங்கள்ட்ட என்ன போக்கு என்னங்கிறத வந்து நீங்கள் ஒரு படத்தில் காட்டிடவே இயலாது, சரியான கஷ்டம். ஆனால் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கேரி பண்ணணுங்கிறத தாண்டி
ஒரு அட்லீஸ்ட் அவங்கள நீங்கள் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக வாழ்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் செய்ய தேவையில்லை. ஆமாம், எனக்கு அதனால தான் அருவி ரொம்ப பிடிக்கும். அப்பா அதைத்தான் இப்போ சொல்ல வந்தேன். அருவி எனக்கு ரொம்ப ரோலிங் சார். யா எனக்கு அந்த இது பிடிக்கும்னா அதுல அந்த பிள்ளையும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் செய்வாங்க. she also learns a way. அதுல போய் அவங்க ரிபெலியஸா ஒரு தப்பு தான் பண்ணுவாங்க. ஒரு ஹைஜாக் பண்ணி ஒரு டிவி ஷோ கிரிமினல் ஆக்ட் தான் செய்வாங்க, தப்பு. ஆனா சில நேரம் வர்ற கோபம் வந்து அப்படித்தான் வரும். ஆமா, என்ன செய்யறது, இந்த சொசைட்டில அவ்வளவு ஒரு எய்ட்ஸுங்கிறத பேச முடியாத அளவு அது ஏன் வந்துச்சு, அப்ப இவ வந்து ஒரு கேவலமான ஒரு வேலை பார்த்தனால தான் இவருக்கு இந்த நோய் வந்துச்சு, அப்படி ஒரு அதெல்லாம் அது பார்க்கறேன் எனக்கெல்லாம் மேசிவ் ஐ ஓபன். ஆமா எக்ஸாக்ட்லி. எலனி வெட்றவன் அன்னாசி வெட்றவன் மூலமா தான் வந்திருக்கும். அந்த படம்லாம் கல்ட் கிளாசிக். நீ என்னதான் செய்யறது, அதுக்கெல்லாம் நம்ம ஓடாது. தமிழ்ல என்னன்னா ஒரு 1000 பேர் அடிக்கிறது எல்லாம் சரி, ஆனா ஒரு ஃபீமேல் லீடுக்கும் ஒரு அதுதானே. மாரி செல்வராஜ் படங்கள்ல எனக்கு ஒரு இன்னொரு பிடிச்ச விஷயம் இருக்கு, ஃபீமேல்ஸ் தான் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஏன் அவங்க பண்ணக்கூடாது? அவங்களுக்கும் விருப்பம் இருக்கலாம், அவங்களும் ஒரு ஆம்பளை பின்னுக்கு போகலாம், எல்லாமே செய்யலாம். அது ஏன் ஒரு பொம்பளை பின்னுக்கு தான் ஆம்பளை போகணும்னு இருக்கு? எக்ஸாக்ட்லி. ஏன் பொண்ணுங்களோட ஆசை அவங்க அவங்கள வந்து இந்த மாதிரி படங்களை காட்டி அவங்க வந்து வெளியில போய் ஆசையை சொல்றதுங்கிறது ஒரு தப்புங்கிற மாதிரி. அதாவது என்ன நார்ம் என்னன்னா ஒரு ஆம்பளை தான் என் பின்னுக்கு வரணும். இல்ல இன்னொன்னு, ஒரு ஆசையை போய் ஒரு பொம்பளை சொல்லிட்டானா அவ வந்து தரங்கெட்டவ, சில்க் சுமிதா கேட்டகரியில போட்டு வச்சிருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப டவுன் பைசிக்கல் மாதிரி இருக்கிற கேர்ள் தான் போய் ப்ரப்போஸ் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட். அது சரி வராதே. அது மிக தப்பு தான். அதனால தான். ஆனால் என்ன தான் இருந்தாலும் எனக்கு உண்மையுமே சரியான மாதிரி கவலை தான், இந்த ஜனநாயகன் வரலை. அது அவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ, அத்தனை பேர், முழு உலக தமிழர்களே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு படம், அதன் மூலியமாக எத்தனை குடும்பம் வாழும். அந்த மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது இட்ஸ் வெரி பேட். அது வந்து உண்மைக்குமே பிள்ளை. மேபி சர்டிஃபிகேஷன் வரும், எப்படியுமே வரும். குட் திங் என்னன்னா க்ளோஸர் டு ஏப்ரல், எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸர் டு ஏப்ரல் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினுக்கு அது பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஒரு தாட்லேயே போயிடுவோம், பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இப்போ வந்தாலும் விஜய் படம் வெற்றி அதுதானே. அதான் தமிழ் சினிமாவுக்கு தலைவர் வந்து ரஜினிகாந்த், சிவாஜி ராவ்ங்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கூடிய சீக்கிரத்தில் தலைவராக ராவண மகண்டா வருவாருங்கிற நம்பிக்கையோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு அப்படியே மூவ் பண்ணிடலாமா? வாசி இப்போ அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போவே இந்த ஒரு எபிசோட்லேயே பார்த்துட்டோம், நீங்கள் வந்து எவ்வளோ கேவலமா ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல்ல பாடின பாட்டு. கேவலமா இல்ல, நல்லா இருந்துச்சுன்னு நினைச்சேன். இல்ல, அதாவது 5 நிமிஷத்துக்கு முதல்ல பாடின பாட்டையே நீங்க தப்பான லிரிக்ஸ்ல தான் பாடுவீங்க. அதனால உங்களுக்கு நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் வச்சிருக்கேன். அதுல நான் வந்து பாட்டு சொல்றேன், படத்தையும் வேணா சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான், ரொம்ப சிம்பிளான. அந்த பாட்டு ஆக்சுவல் லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் 2 lines or 4 lines நீங்க வந்து பாடணும். சரியா? போச்சு. ஓகே, வில் ஸ்டார்ட். செஞ்சுட்டா போச்சு. சேலஞ்சுக்கு ரெடியா? இப்போ நீங்க சேலஞ்சில் தோத்துட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? தோத்துட்டா இனி எல்லா பாட்காஸ்ட்லயும் நான் பாடுவேன். ஐயோ, அப்ப ஜெயிக்கணும்னு நம்ம நினைச்சு செய்யணுமோ? எப்படி ட்விஸ்ட்? அதெல்லாம் பிளாஸ்ட் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒன்றுலேயே நம்ம நிறைய பாட்டு வச்சுருக்கோம். அப்போ அதில் எத்தனை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இது பேசிக்காக இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக. இப்போ நீங்கள் தமிழ் சினிமா பற்றி இவ்வளோ புளுத்துறீங்க, தமிழ் சினிமாவில் வர பாட்டு லிரிக்ஸ் ஒழுங்கா தெரியுதான்னு பார்க்கலாம். சொல்லுங்களேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாட்டு ரொம்ப ஈஸி. சின்ன சின்ன ஆசை, ரோஜா படத்தில் இருந்து. ஃபர்ஸ்ட் ரெண்டில் வரிய பாடுங்களேன். செண்டில் வந்து தீண்டில் சேல தீண்டு ஞாபகம். ஃபர்ஸ்ட். ஐயோ, அப்படியெல்லாம் வருமா பாட்டுல? அது வந்து சின்ன சின்ன ஆசையே கிடையாது. ஐயோ, அது சின்ன, அது வந்து காதல் ரோஜவா. இது சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, சின்ன சின்ன ஆசை. ஓகே, முதல்ல இருந்து பாடுறேன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, சின்ன சின்ன ஆசை, சீலை கட்ட ஆசை, வெண்ணிலவை சுத்தி
வேட்டியிட ஆசை என்னை இந்த பூமி முத்தமிட ஆசை யோ யோ ஸ்மால் ஸ்மால் ஆசை. இல்ல எல்லாமே தப்பு. ஏன் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை அது சரிதானே. முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை திலானா திலானா முத்து வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை ம்வா. என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை. அப்ப நான் என்ன சொன்னேன்? சீலகட்ட ஆசை. இல்ல க்ளோஸ் தான். முடிந்து வைத்தனோன்னு நீங்க டக்குன்னு சீலகட்டான்னு போயிட்டீங்க. விளங்குதா? நான் அப்படிதானே. சரி கலைமாமணி. ஓகே நீங்க அந்த பாட்டு ராங்கா? ராங். ஃபர்ஸ்ட் சரியா தானே சொன்னேன். சின்ன சின்ன ஆசை சரகடிக்க ஆசைன்னு. ஃபர்ஸ்ட் நாங்க சரகடிப்போம். ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ்னு சொன்ன 0. ஓகே அடுத்தது கொஞ்சம் ஃபன்னான பாட்டு. நீங்க வந்து இது பார்த்திருக்கீங்களா சென்னை 6,28,000? ஆமா. அதுல சரோஜா சமானிக்கலோ அந்த பாட்டு பாருங்க. இது அம்பானி பரம்பரை 5-6 தலைமுறை ஆனந்தம் வரம்புரடா. இல்ல இல்ல சாரி நான் சரோஜா சாமானிக்காலோன்னு மங்காத்தா பாட்டை யோசிச்சேன். சாரி சரோஜா சாமானிக்காலோ டொய் டொடை டொய் 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 டொடை டொய் 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 டொடை டொய் 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 டொடை டொய் 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 2 வரி பாடிட்டேன். மேலே ஏறி வாரோம் நீ ஒதுங்கி நில்லு கீழே இறங்க சொன்னா அடைகுறும்பல்லு ஜானி ஜான்சி ராணி முன்னால வாணி எப்போதுமே பீட்டு பீட்டு இது பாடும் பீட்டு ரூட்டு போட்டா மேலே ஏறி வாரோம் நீ ஒதுங்கி நில்லை கீழே இறங்க சொன்னா அது எகரும். அப்ப பாஸ் தான். அதுக்கு அடுத்து ஊட்டி ராணி உள்ளார வாணி எல்லாரும் ஒன்னாகலாம். ஜான்சி ராணி. ஜான்சி ஊட்டி ராணி ஜான்சி ராணி வேற. நான் ஜான்சி ராணி தான் சொன்னேன். அது தப்பு தப்பு தப்பு. அதான் ஊட்டி ராணி. இல்ல பட் சரோஜா நீங்க ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாடுறதுனால உங்களுக்கு நான் 1 மார்க் கொடுக்குறேன். ஓகேயா? 1 out of 2. தேர்ட் பாட்டு ராவண மகண்டா. இது ரொம்ப சிம்பிளான பாட்டு. அந்த ஜென்டில்மேன் படம் பார்த்திருக்கீங்களா? ஒட்டகத்தை கட்டிக்கோ. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நட்சத்திர ஜன்னலில் வானவில்லை. ஆக்சுவலி அதுதான் வேணும் எனக்கு. அப்ப அது உங்களோட பிள்ளைனால எனக்கு ஃப்ரீ மார்க்ஸ். இல்ல அது நான் தப்பா சொல்லிட்டேன். படம் இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். 3வது பாட்டு வந்து நாட்டாமை படத்துல சரியா அந்த நட்சத்திர ஜன்னலில் அத பாடுங்க. நட்சத்திர ஜன்னலில் வந்து சூரிய வம்சம். அது நாட்டாமை. சூரிய வம்சம். ஆமாமா சூரிய வம்சம். அத பாடுங்க. நட்சத்திர ஜன்னலில் வானவில்லை போல நாங்கள் எங்கும் வாழலாமே நாங்கள் இப்படி அவ்வளவுதான். அதுதான் வரும். சீரியஸா தெரியாதா? இவ்வளவு சிம்பிளான பாட்டு. நட்சத்திர ஜன்னலில் வானவில்லை போலவே. இல்ல நட்சத்திர ஜன்னலில் வானம் வெட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போம் நம் உறவில் உலகை அளப்போம். உறவில் உலகை எப்படி அளப்பாங்க? கிழிச்சாங்க. இல்ல அந்த அளவுக்கு அன்பு இருக்கான். அதாவது உலகத்தையே சுத்தி வர அளவுக்கு அன்பு இருக்குங்கிற. உறவில் உலகை அளப்போம். ஆமா. எனிவேஸ் இது மர்சி டோக்கை. இல்ல அதுவும் ஃபெயில். நீங்க ஃபெயில் எனக்கு 1/2 மார்க்ஸ் கொடுங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. 1 out of 3. நீங்க அதுல நாட்டாமை என்னன்னு கன்ஃபியூஸ் பண்ணீங்க. இல்ல கிழிச்சு. அப்புறம் அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு படம் நட்சத்திர ஜன்னலில்னு ஃபர்ஸ்ட் லைன் விட்டு அரவாசியவே நான் உங்களுக்கு பாடி காட்டிட்டேன். நான் தான் அந்த பாடுனேன். அதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு தான் அப்படி. ஏய் சரி இப்ப எனக்கு 4வது பாட்டு உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச பாட்டு. ஓகே அந்த பாட்டை தான் நான் வந்து உங்களை பாட வைக்க போறேன். அந்த பாட்டு 4வது பாடல் வாடி ஏன் தமிழ் செல்வி. அந்த பாட்டு வாடி ஏன் தமிழ் செல்வி ஐ டேக் யூ ஷாப்பிங் டு த நல்லி போகாத தள்ளி தள்ளி தெரியாதா மாமங்கில்லி ஓ நா டுடின் டுன் டுன். இல்ல அது கரெக்ட் தான். ஆனா 1-2 சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. இப்ப அதுதான் தேர்ட் அம்பயர். நான் வந்து தேர்ட் அம்பயர். வாடி ஏன் தமிழ் செல்வி போகாத நீ தள்ளி வாடி ஏன் தமிழ் செல்வி ஐ டேக் யூ ஷாப்பிங் டு த நல்லி போகாத நீ தள்ளி தள்ளி தெரியாதாவோ மாமங்கில்லி. இல்ல அது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. திருப்பி பாடவா? நான் பாடவா அப்ப பேசாம. வாடி ஏன் தமிழ் செல்வி I take you shopping to the நல்லி நீ போகாத டி
தள்ளி 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 தெரியாதா மாமங்கில்லி. ஓ மாமா இல்ல, தெரியாதா. ஓ மாமா 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 ஓ மாமை. ஆனா பட் இதுக்கு உங்களுக்கு நான் எப்படியுமே ஏத பாய்ஸ். ஓகே. எப்படி அவ்வளவு ஒன்றும் நான் மோசமா பாட மாட்டேன். கிழிச்சிங்க. இப்போ வந்து நீங்க வந்து 2 out of 4. ராவண மகண்டா. அடுத்த பாட்டு வந்து என்னது, அன்னியன் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அதுல காதல் தினத்தில் பிறந்தேன், அந்த பாட்டு பிடிச்சு நடந்தேன், அந்த பாட்டு ஓடி பிடிச்சு பறந்தேன் முகலானே. இல்ல அந்த பாட்டுலயே அது கண்ணும் கண்ணு நோக்கி எனக்கு காதல் யானை வருகிறதேமோ, காதல் யானை வருகிறேமோ, முத்த தந்தங்கள் முட்டுவன் ரெமோ, அப்பள இதயங்கள் பத்திரம் ரெமோ, ரேம்ப் வாக்ரேமோ. நைஸ், அது பெர்ஃபெக்ட். காதல் யானை வருகிறேமோ. நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முதல்ல தான், 3 வருஷத்துக்கு முதல்ல வரைக்கும் நான் அதை ரேம்போ ரெமோ அப்படின்னு தான். ஆமா, அப்புறம் தான் அடைவேன் ரேம்ப் வாக்ல நடந்து வாரது தான் ரேம்ப் வாக் ரெமோ. அது வரைக்கும் நாங்க வந்து ரேம்போ ரெமோ அப்படின்னு எல்லாரும் அப்படித்தான் நம்ம பாடுவோம். நம்மளாம் கிறுக்கு தானே. அடுத்து உங்களுக்கு பிடிச்ச இன்னொரு பாட்டு, உங்களுக்கு அடுத்து பிடிச்ச பாட்டு தான் வருது. அஞ்சு வண்ண பூவே டாலேலோ லாலீலோ, 6 வண்ண பூவே பாக்காவாரே தாத்தாவாரே, கேளாத வெளியில வழியில தூக்கம் கொஞ்சம் ஏக்கம் கொஞ்சம் தாக்கம் கொஞ்சம். இது ஆக்சுவல் லிரிக்ஸ் நான் பாடவா? நான் பாடினேன் சரியா? இல்ல ஆக்சுவல் இல்ல. 5 வண்ண பூவே டாலேலோ லாலீலோ. அதுக்கு அடுத்தது நட்சத்திர பூவே காத்தாவாரேன் காப்பா. அது நான் எப்படி அழகா பாடினேன்? இல்ல காத்தாவாரேன் காப்பாவாரேன். ஃபெயில் தான். மார்க்ஸ் லிரிக்ஸ் இல்ல, ஆனா அந்த மியூசிக்கு எனக்கு உண்மைக்குமே சில நேரம் இத ரஹ்மான் பார்த்துட்டு கிளிப்பாரு. லிரிக்ஸே வர மாட்டேங்குது இவனுக்கு. என் ஃப்ரெண்டே இதை கேட்கறான்ல, இல்ல ரஹ்மான் கேட்பாரு. நினப்பு தான். சரி, அடுத்தது வந்து ரொம்ப ஈஸி. பருத்தி வீரன் பார்த்திருக்கீங்களா? ஐயோ இல்ல, அதுல சண்டாலியும் பாசம் இல்ல இந்த அந்த அவங்க அந்த இல்ல அந்த கிராமத்து சாங் ஒன்று இருக்கு. ஊரோரம் புளிய மரம், ஊரோரம் புளிய மரம், ஊரோரம் புளிய மரம். அடுத்த லைன் பாடுங்க. புளிய மரம். இப்போ ஃபர்ஸ்ட் புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா அடியிலே. நான் பாட பாப்ப பாடுங்க. ஊரோரம் புளிய மரம் ஒளிப்பி விட்டா சலசலங்க, ஊரோரம் புளிய மரம் பிலிப்பி விட்டா சலசலங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? நான் பிறந்த மதுரையில ஆளுக்காளு நாட்டாமையாயி, நான் மதுரையில ஐயோ நான் பிறந்த மதுரையில ஆளுக்காளு நாட்டாமையாயி. நல்ல பாட்டு. எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து ஊரோரம் புளிய மரம். ஆமா ஆமா, டிப்பிக்கல் குத்து மதுரை பாட்டு. எனக்கு வந்து அந்த பாட்டுல அந்த ஊரோரம் புளிய மரம் மட்டும் தான் தெரியும். அதுக்கு அங்கிட்ட ஒண்ணுமே தெரியாது. உழுப்பி விட்டா சலசலங்க. ஓகே, எனிவேஸ் அடுத்த பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அது வந்து ஜீன்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆமா. அதுல அவங்க 7 wonders-க்கும் போவாங்க. பாட்டு தெரியுமா? பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம். இல்ல பூவுக்குள் ஒளிந்திருக்கும், பூவுக்குள்ள என்ன ஒளிந்திருக்கும்? பூவுக்குள் ஒளிந்திருக்கும், பூவுக்குள் ஒளிந்திருக்கும். கொஞ்சம் இருங்க ப்ளீஸ். நான் ஒண்ணுமே செய்யல. தேன் 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 பாண்டி தேன் 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 உன்னை தேடி அல்லந்தேன். கொஞ்சம் இருங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் பனிக்கூட்டம் அதிசயம், இல்ல வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், இசை சொல்லும் காற்று
மெல்லிசையாதல் அதிசயம் நினைச்செங்கடா அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றா காலத்தில் உண்டான காதல் அதிசயம் ஓஹோ 16 பருவத்தில் எல்லாருக்கும் என்ன தம்பி பாட சொன்னா பேசுறீங்க? 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். ஓஹோ பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம். கனிக்கூட்டம் அது மட்டும் தான் மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல இல்ல பட் எப்படியோ அது இருந்தாலுமே நீங்க சொன்னதுனால நான் உங்களுக்கு அந்த மார்க்ஸ் தரேன். போடு தைட அடுத்த பாட்டு. அடுத்து வந்து நம்ம தலைவர் விட்டு பாட்டுன்னு போவோம். விடவே மாட்டேன். படையப்பா பாட்டு சிங்க நடை போட்டு சிகரத்திலேறு அதா இல்ல அந்த பாட்டு இல்ல, படையப்பா விட்டு பாட்டு. அவர் முன்னேறி வருவார் ஒரு பாட்டு. அது வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் வரை முட்டு இலட்சியம் இட்டும் வரை இட்டு படையது படையப்பா. மறுபடியும் பாடுங்க. வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் வரை முட்டு வெற்றி கொடி கட்டு பகைவரை வெட்டும் வரை வெட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு. கொஞ்சம் இருங்க, நீங்க குழப்பிட்டீங்க. சரி கிழிச்சிட்டேன். வெற்றி கொடி கட்டு பகைவரை முட்டும் வரை முட்டு. Think of the movie scenario. அதுல என்ன செய்வார் அவர்? அதான் வெற்றி கொடி கட்டு கல்குவாரில் கல்லை வெட்டு. கிட்ட வந்துட்டீங்க, அந்த மாதிரி ஒண்ணு. வெற்றி கொடி கட்டு பாறைகள் முட்டும் வரை முட்டு. கிட்ட வந்துட்டீங்க. வெற்றி கொடி கட்டு அவன் கொடிய சரி கட்டுனா. சரி வெற்றி கொடி கட்டு. நான் உங்களை ஏசுனேன். வெற்றி கொடி கட்டு மலைகளை எட்டும் வரை எட்டு முட்டும் வரை முட்டு முட்டும் வரை வெட்டு முட்டும் வரை முட்டு. இப்ப பாடுறேன். வெற்றி கொடி கட்டு முளிக இப்பதானே சொன்னேன், டென்ஷன் ஆகுது. வெற்றி கொடி கட்டு மலைகளை முற்றும் வரை முற்று எற்றும் வரை ஏற்று படை எடு படிப்பா. இப்ப அதுக்கு நான் மார்க்ஸ் கொடுக்கறதா இல்லையான்னு தெரியலையே. சரி ஓகே, கொடுத்து துளி பட்டு பாறைகள் பட்டு. அடுத்தது வந்து ஒரு ஐட்டம் சாங். சரியா, மிஸ்கினுட் ஐட்டம் சாங். மிஸ்கினுட் ஐட்டம் சாங். சரியா, அது வந்து அந்த மஞ்சள் சேலை கட்டி கத்தால கண்ணால. அதுக்கப்புறம் வந்தது அமீர் டான்ஸ் ஆடுவாரு. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டுமர இடுப்ப போல துடுப்ப ஆட்டுறா இவ இல்ல கட்டுமர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கல்லுப்பாற முதட்ட காட்டி உசுப்பு ஏத்துறா கடுப்பு ஏத்துறா. நாங்க அந்த மாதிரி பாட்டல்கள் எல்லாம் எங்களுக்கு அப்படி தெரியுது. அந்த பாட்டுக்கு ஒரு இது சப்போர்ட் கூட இல்லாம வருது. என்ன லிரிக்ஸ்? காதல் தினத்தில் பிறந்தேன். அதுக்கு தெரியாது. அப்படியா? மனிதனானே விழுந்தேன் அழகானே மனிதனானே சொல்றா. நீ மனுஷனான குமரான உனக்கு சடங்கு செஞ்சாங்கன்னு. டோட்டலா நீங்க வாங்கின மார்க்ஸ் என்னன்னு தெரியுமா? ரெண்டு பாட்டு வச்சிருக்கீங்க, முடியல. ஒரு பாட்டு இருக்கு, போடுங்க அதையும் போடுங்க. நான் தான் இப்ப முடிக்க போறேன். இல்ல வேணாம், தேவையில்ல. இல்ல finish it off with a bang னு சொல்லுவாங்க. இல்ல நான் இப்போ நல்ல மார்க்ஸ் தான் எடுத்துருக்கீங்க, அதே சொல்லிடுறேன். நீங்க எடுத்தது வந்து 6 out of 10. இனி வந்து எல்லார் முன்னுக்கும் என்னை கேவலப்படுத்த கூடாது. எனக்கு பாட்டு படிக்க தெரியாது, நான் ஒழுங்கா படிக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படியோ? கிழிச்சிங்க. அப்படித்தான் சொல்லுவீங்க. மலைகளை முட்டும் அப்படின்னு மறந்துடுது. வெற்றி கொடி கட்டு முளிகளை முளைனா அது வேற. கண்ணம் சுருங்கிட நீயும் கிண்ணம் வலிந்திட நானும் மீசை நரத்திட நானும்
கண்ணோக்கு இன்னும் ரைமிங் ஆகுதுன்னு சொன்னேன். வாய முடி சும்மா இருடா. இப்போ நான் தான் அதை பாடணும். வாய முடி சும்மா இருடா. ஐயோ முடியலை. பட் எனிவேஸ் நான் எதிர்பார்த்ததை விட நல்ல மார்க்ஸ் தான். தேங்க்யூ. அது வந்து நான் கொஞ்சம் பாவம் பார்த்து வேர்ட்ஸ் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கடைசியாக கண்ணுக்கு போனால் சரியா லேண்ட் ஆகும். இல்லை அது என்ன கட்டுமர துடுப்பா போல இடுப்பா அது உடனே அதைத்தான் நான் பண்ணேன். இல்ல நீங்க அத முதல்ல வேற மாதிரி இல்ல பாருங்க. கட்டுமர இடுப்ப போல துடுப்பா துடுப்பாட்டி அவன் என்ன நடக்க போகுது? கட்டு மரத்துல எங்கடா இடுப்பு? ஐயோ ஐயோ அதுதான். ஸோ பேசிக்கலி நான் நல்ல ரிசல்ட்ஸ் தான் எடுத்திருக்கீங்க. அப்போ ஃபியூச்சர்லேயும் இந்த மாதிரி பாட்டு பாடி என்ன நோய் பண்ணிகிட்டே இருப்பீங்களா பாட்காஸ்ட்? அப்போ கேட்டி கருப்பு தானே அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு கேட்டி கருப்பு வர. ஓ வாவ். எனிவேஸ் அப்போ அடுத்த பாட்காஸ்ட்டுக்கு மக்களே எல்லாரும் கட்டாயம் ஸ்ட்ரீமிங். we are going to bring back total rap again. அடுத்து கடைசியாக அறுதியும் இறுதியும் உறுதியுமாக அணில் ஆமைகள் மற்றும் அனைத்து தமிழ் மக்களும் எங்களது விஜய் இளைய தளபதியிலிருந்து தளபதியான தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வரான விஜயின் அதை முதலே சொல்லிட்டேன். அதுதான் தளபதியின் ஜனநாயகன் எந்த தடையுமின்றி வெளிவர எங்கள் முருகனின் என்ன அருள் பெற்று வருகின்றோம். அதே மாதிரி அவர் ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கு அப்படியே கொஞ்சம் சான்ஸ். இனி என்ன படம் நடி கடைசி படத்தில் அவர் அம்மனமா வந்தாலும் நம்ம சாரி என்ன பொசுக்குன்னு அண்ணாவை இப்படி பேசி இல்லை அப்படி இல்லை நல்லா இருக்கும்னு பார்த்தேன் எப்படி நடித்தாலும். அதனால அதுதான் அவரோட படம் வந்து வெற்றி பெற இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். படம் முதல்ல வெளியில வரணும்னு வேண்டிக்குவோம், அதுக்கப்புறம் வெற்றி பெறுதா இல்லையான்னு பார்த்துக்குவோம். இத்துடன் விடைபெறுகிறோம் நேயர்களே. நன்றி, வணக்கம், பாய்.